ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கீதா மாமி ரெசிபீஸில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டையும் பொட்டேட்டோவும் வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெட் பொட்டேட்டோ பைட் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுடலாம். 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 4 ஸ்லைஸ்லேருந்து 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம ப்ரெட்டில் தண்ணியை விட்டுண்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினா ப்ரெட்டு சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பேசின் எடுத்துக்கலாம். அதில் நான் ப்ரெட்டை நல்லா புழிஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துட்டு இந்த பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை நல்லா பிசைஞ்சுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சுக்கோங்க. இதையும் அந்த ப்ரெட் கூடயே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் ப்ரெட்டையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுண்டு இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் இது கூட போட்டு ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி வகைகள்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த இஞ்சி பூண்டு விழுது, ஜீரக பொடி, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி பொடி, வரமிளகா பொடி, இதையும் நம்ம சேர்த்துண்டு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர கலந்துண்டாச்சு. இப்போ 2 உள்ளங்கையிலையும் எண்ணெயை தடவிண்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப் மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணி எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுண்டாச்சு, எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ ஒன்றா நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதுதான். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்மளோட பிரெட் பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலட்சுமி. பாய் பாய்.